ஓகே ஹலோ. ஸோ இன்னைக்கு தான் வந்துட்டு எனக்கு 5th மந்த் முடிஞ்சு 6th மந்த் ஸ்டார்டிங் போயிட்டு இருக்கு. ஸோ செகண்ட் ஜிஎஸ்சி வந்திருக்கேன். ஸோ ஹேர் க்ரோத் பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பராகவே இருக்கு. நடுவில் எனக்கு லைட்டாக ஹேர் ஃபால் பண்ண மாதிரி இருந்துச்சு. சார் சொன்னாங்க அது ஆக்சுவலாக பேபி ஹேர்ஸ்லாம் விழுந்துட்டு நல்லா திக்கர் ஹேர் முளைக்குமா. ஸோ பயப்பட வேண்டாம்னு சொன்னாங்க. ஸோ இப்போ தான் செகண்ட் ஜிஎஸ்சி முடிச்சுட்டு ஐ ஃபீலிங் ரியலி கான்ஃபிடென்ட். இப்ப நீங்க முன்ன இருந்ததோட இப்ப எப்படி ஃபீல் பண்றீங்க சார்? ரொம்ப சூப்பரா இருக்கு. நிறைய பேர் கேக்குறாங்க என்ன பண்ண ஹேருக்கு என்ன பண்ற அப்படின்ட்டு. சோ என் ஃப்ரெண்ட்லாம் ரெக்கமெண்ட் பண்ணேன். ஸோ அவங்க வந்து கன்சல்ட் பண்றேன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நிறைய இந்த ஏஜ்ல பாத்தீங்கன்னா ரொம்ப பேருக்கு இப்படிதான் ஹேர் ஃபாலா போயிட்டே இருக்கு. ஸோ பயப்படவே தேவையில்லை. ஸோ அல்ட்ரா பயம் இருக்கு. எல்லா ஒரு ஹேர் ப்ராப்ளமும் கிளியர் ஆயிரும். நானும் ஸ்டில் டவுட்ஃபுல்லா தான் வந்தேன். ஸோ சரியாயிருமா, பழையபடி நமக்கு ஹேர் வந்துருமா. ஏன்னா இந்த சின்ன வயசுலயே நமக்கு இப்படி ஹேர் ஃபால் ஆகுதா, ரொம்ப மெச்சூர்டா காமிச்சிது. இப்போ வருஷத்துக்கு அப்புறம் அப்படியே நல்ல வயசு கம்மியா இருக்கு அப்படிங்கிறாங்க. ரொம்ப கான்ஃபிடண்டா ஃபீல் பண்றேன். தேங்க்யூ ஃபார் அல்ட்ரா பயோ. ஓகே சார், தேங்க்யூ ஸோ மச். அப்புறம் உங்களுக்கு வந்துட்டு இப்போ சர்ஜரி பண்ண வரவங்க சில பேர் வந்துட்டு கொஞ்சம் பயப்படுறாங்கல்ல சார், பேரண்ட்ஸுமே பயப்படுறாங்க. அதுக்கு என்ன சொல்ல விரும்புறீங்க சார்? இது சர்ஜரினே நீங்க நினைக்காதீங்க. இது ஆக்சுவலா ஒரு ட்ரீட்மெண்ட் தான். நானும் அப்படிதான் ஃபர்ஸ்ட் தப்பா புரிஞ்சுட்டேன். ஐயோ தலையில கை வைக்கிறாங்களே, நமக்கு எதுவும் பிரெயின் அஃபெக்ட் ஆகுமா, இல்ல பின்னாடி எதுவும் இஷ்யூ வருமா, ஒரு வருஷம் அப்புறம் ரெண்டு வருஷம் அப்புறம். எனக்கு ஆல்ரெடி சிக்ஸ் மந்த்ஸ் முடிஞ்சிருச்சு. எனக்கு ஒரு சைடு எஃபெக்ட்டுமே இல்லை. சொல்ல போனா ஃபர்ஸ்ட் 2 லேயர்ஸ்ல தான் உங்களுக்கு இன்ஜெக்டே பண்ணுவாங்க. அந்த ஊசி பாத்தீங்கன்னா ரொம்ப மைல்டா இருக்கு. நம்ம குத்துறது கூட நமக்கு ஃபீல் ஆகாது. சும்மா லைட்டா முடிய முடிச்சு இழுத்தா எப்படி இருக்கும், அந்த ஃபீல் தான் நமக்கு இருக்கும். ஸோ ஏதாவது டவுட் இருந்தா நீங்க என்னை கூட கான்டாக்ட் பண்ணுங்க. என் நம்பர் உங்களுக்கு கொடுப்பாங்க. ஸோ என்கிட்ட கால் பண்ணி கேளுங்க. நான் ஜென்யூன் ரிவ்யூ தான் இருப்பேன். வலி இருக்குன்னா இருக்குன்னு சொல்லுவேன், இல்லைன்னா இல்லைன்னு சொல்லிடுவேன். வலி இல்லைன்னு சொல்ல மாட்டேன். பிடிச்சி இழுத்தா எப்படி இருக்கும் அந்த ஃபீல் தான் இருக்கும். பியரபிள் தான். ஸோ பேட்டர் மாதிரிலாம் ஒன்றும் இல்லை. തിരിച്ചീവനല്ലേ തിരിക്കവിട്ടാൻ വന്നല്ലേ തിരുത്തി വയ്ക്കാൻ വന്നല്ലേ തിട്ടം കൊണ്ടല്ലേ ചേട്ടൻ വന്നല്ലേ ചേട്ട ചെയ്യാവന്നല്ലേ പേട്ട തുള്ളാൻ വന്നല്ലേ വേട്ടയനല്ലേ. ஹாய், நான் திரு. அகைன் 10th டே ஹேர் வாஷ்க்கு வந்திருக்கேன். ஸோ எனக்கு ஹேர் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி 30 days ஆயிடுச்சு. இப்போ ஃபர்ஸ்ட் பிஆர்பிக்கு வந்திருக்கேன். ஓகே ஹலோ. ஸோ இன்னைக்கு தான் வந்துட்டு எனக்கு 5th மந்த் முடிஞ்சு 6th மந்த் ஸ்டார்டிங் போயிட்டு இருக்கு. ஸோ செகண்ட் ஜிஎஸ்சி வந்திருக்கேன்.